மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள் டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் தோழர் ஜெகநாதன், தோழர் தம்பா, தோழர் சிவலிங்கம். மூவருக்கும் வணக்கம். வணக்கம். உறவுகளே, இன்றைய என்னுடைய பிறந்த தினத்தை முட்டி உலகம் முழுக்க வாழ்கின்ற டிபிசி உறவுகள், நண்பர்கள், தோழர்கள் என பல்வேறு தரப்பினர், ஊடகவியலாளர்கள் என்ற எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அத்தனை பேருக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவிக்கிறார்கள் கூட இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும், உங்களுடைய வாழ்த்துக்கள் மென்மேலும் சமூகத்துக்கான இந்த பணியை தொடர ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு நிகழ்ச்சிகள் சொல்லும். இப்பொழுது இன்றைய உங்களுக்கு தெரியும், இந்த சமகால அரசியலிலே பல்வேறு விடயங்களை பற்றி பேச இருக்கின்றோம். ஜனாதிபதி அவர்கள் கூட மீண்டும் ஒரு முறை வெளிநாட்டு பயணத்தை நோக்கி பயணிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. எதிர்வரும் 11ஆம் தேதி ஜெர்மன் நாட்டுக்கு செல்ல இருக்கின்றார்கள். அவருக்கும் அங்கு பல்வேறு அழுத்தங்களை பிரயோகிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேர்தல் காலத்தில் அல்லது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளில் ஒன்றான இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கல் தொடர்பாக ஒரு அழுத்தத்தை சர்வதேச ரீதியிலே அவர் எதிர்கொள்ள நேரிடும் என பார்க்கப்படுகிறது. இந்த அரசாங்கம் பல்வேறு கொள்கைகளை முன்வைத்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். தேர்தல் நேரத்திலும் சரி, அதுக்கு பின்பும் சரி, குறிப்பிட்ட பல விடயங்களை அவர்கள் கையாளக்கூடியதிலே சிக்கல் இருக்கின்றது. அதை பற்றி நான் நினைக்கிறேன் சிவலிங்கம் மிக தெளிவாக கூறுவார் என்று பார்க்கின்றோம். குறிப்பாக தமிழ் மக்களுடைய காணி பிரச்சனை தொடர்பாக இப்பொழுது பிரதமர் அவர்கள் தமிழ் கட்சிகளை அழைத்து, அதாவது இலங்கை அரசாங்கம் வெளியிட்ட வர்த்தமானி தொடர்பாக தமிழ் கட்சிகளை அழைத்து பேசியிருந்தார். அது தமிழரசு கட்சி சரியான முறையில் கையாண்டதா என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு அனுபவமான பாராளுமன்ற உறுப்பினர்களின் வெற்றிடத்தை அங்கு காணக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் சிறிதரனால் அது சரியாக கையாள முடியவில்லை என்பதை எங்கால் பார்க்கக்கூடிய இருந்ததை நாங்கள் காணலாம். அதேவேளை அரசாங்கம் கூட இந்த வர்த்தமானியை வாபஸ் வாங்குவதற்கு பதிலாக காலத்தை இழுத்தடிக்கும் ஒரு போக்கினை கையாளக்கூடிய நிலை இருப்பதை நாங்கள் காணலாம். இது மிக ஒரு ஆபத்தான நிலை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் தேசிய இனப்பிரச்சனை, காணி பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள் நம்பிக்கை வைத்து பல்வேறு தேர்தல் காலகட்டங்களில் வாக்களித்திருந்தார்கள். ஆனால் அதற்கு மாறாக அரசாங்கம் நடக்கக்கூடாது என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடம் இருக்கின்றது. இவற்றை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதேவேளை அண்மையிலே ஒரு தொலைக்காட்சிக்கு இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஏரத் அவர்கள் கூறிய ஒரு சொல் தமிழ் சமூகத்தை பொறுத்த மட்டும் பெருசாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூற வேண்டும். அதாவது இனப்படுகொலை என்று கூறினால் எதிர்காலத்திலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறுவது ஒரு குழந்தை பிள்ளைத்தனமான ஒரு நடவடிக்கை என்பதை மிக கண்டிக்க வேண்டிய விடயமாக பார்க்கப்படுகிறது. ஒரு இனப்படுகொலை என்று கூறுவது சரி, இனப்படுகொலை நடக்கவில்லை என்றால் இலங்கையில் உள்ள பொறிமுறைக்குள் ஒரு சட்ட ரீதியாக, அதாவது ஒரு நீதிமன்ற ரீதியாக ஒரு விசாரணையை நடத்தி அல்லது கமிஷனை அமைத்து ஒரு விசாரணை நடத்தி அதன் ஊடாக நடைபெற்ற விடயங்களை வெளிக்கொண்டு வருவதன் மூலம் இதற்கான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்ச அல்லது ரணில் விக்ரமசிங்க அல்லது மைத்ரி சிறிசேன காலகட்டத்தில் கூட இப்படியான விடயங்களை அவர் கூறவில்லை. எனவே மிக மோசமான ஒரு இன ரீதியான கருத்தாகவே இந்த கருத்துக்களை பார்க்க வேண்டும். இவை சர்வதேச ரீதியாக சர்வதேச நாடுகளுக்கு, அண்மையில் உங்களுக்கு தெரியும் கனடாவிலே பிரப்டன் நகரிலே அமைக்கப்பட்ட நினைவாலயத்தை தொடர்ந்து மீண்டும் இன்னொரு நினைவாலயம் இன்னொரு பகுதியிலே கனடாவிலே அமைக்க இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இது போன்ற ஒரு அனுபவமற்ற வெளிவிவகார அமைச்சரின் கருத்துக்கள் அல்லது இலங்கை அரசாங்கத்தின் அரசு அதிகாரிகளின் கருத்துக்கள் வெளிநாடுகளிலே அது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 75 வருடத்துக்கு மாற்றாக ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது. இதில் நம்பிக்கை இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பாக ஒரு நியாயமான முறையில் செல்வார் என்றால் மாறாகத்தான் இருக்கிறது. இந்த வகையில் தான் மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் தனபாலசிங்கம் அவர்கள் வீரகேசரி பத்திரிகைக்கு ஒரு கருத்தை எழுதியிருக்கின்றார். அதாவது இப்பொழுது சூழ்நிலையில் இந்த மாகாண சபை தேர்தல் நடக்குமா என்ற கேள்வியுடன் அந்த கட்டுரையை பார்க்கலாம். அதில் குறிப்பாக 2 முக்கியமாக தயான் ஜெயதிலக, ஜெகான் வர்ரா போன்றவர்கள் மிக அழுத்தம் திருத்தமாக தமிழ் கட்சிகள் மாகாண சபை பற்றி பேச வேண்டும், 13ஆம் திருத்தத்தை பற்றி பேச வேண்டும், இதன் அழுத்தத்தை கொடுத்து மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பை கொண்டாட வேண்டும். அரசாங்கம் இதில் அக்கறையிட்டிருக்கின்றது. தென்னிலங்கையிலே எதிர்கட்சிகள் கூட இந்த மாகாண சபை தேர்தலிலே அக்கறையிட்டிருப்பதை காணலாம். ஆனால் மாறாக தென்னிலங்கையிலே சிவில் சமூகத்தினர் பேசக்கூடிய இந்த விடயங்களை தமிழ் கட்சிகளோ அல்லது தமிழ் சிமியுகமோ
இதை பற்றி பேசாமல் இருப்பது வேதனைக்கான விடயம் என்று அந்த அறிக்கையிலே கூறப்பட்டதை நாம் காணலாம். எனவே இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டுதான் நாங்கள் எதிர்காலம் அரசியல் நடவடிக்கை பார்ப்போம். அந்த வகையில் சிவலிங்கம் அவர்கள், அதாவது இந்த 75 வருட காலத்துக்கு மாற்றாக இந்த அரசியல் புதிதாக தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் நடவடிக்கைகளை நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம் என்பதை அவர் சற்று வேறொரு கோணத்திலே பார்த்திருப்பார் நினைக்கின்றோம். அவற்றை புரிந்து கொள்வோம். ஆமாம், முதலில் ராம், உங்களுக்கு எங்களுடைய பிறந்த தின வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, இந்த நீங்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் இன்றைக்கு இலங்கையில் ஏற்பட்டு வருகின்ற மாற்றங்கள் வெறுமனே இலங்கை அல்ல, உலகம் முழுவதிலும் ஒரு பாரிய மாற்றம் ஒன்று நடைபெற்று வருகிறது. உதாரணமாக அமெரிக்க, அதாவது உலகத்தினுடைய பாரிய பொருளாதார கட்டுமானத்தை கொண்டிருக்கிற அமெரிக்கா இப்பொழுது தனது வெளிநாட்டு இறக்குமதிகளை கட்டுப்படுத்தி உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கவும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கவும், அது ஒரு கடந்த காலங்களில் சிறந்த பொருளாதாரத்தை ஆதரித்து வந்த அந்த நாடு இப்பொழுது வேறு தன்னுடைய நாட்டை பாதுகாப்புக்குள்ள தள்ளி கொண்டு வருது. இதனால் அமெரிக்க ஏற்றுமதிகளில் தங்கியிருந்த பல நாடுகள், குறிப்பாக இலங்கை, பங்களாதேஷ் போன்ற சிறிய நாடுகள் மிக பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கியிருக்கின்றன. இந்த மாதிரியான ஒரு பின்னணியில் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய தேசிய பொருளாதாரத்தை, தேசிய அரசியல் கட்டுமானத்தை புதிய வழியில் கட்டுவதற்கான விவாதங்களை நகர்த்த வேண்டி இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் எங்களை பார்த்து கேட்கணும், கடந்த 75 வருடங்களாக இலங்கையில் இருக்கிற நவ தாராளவாத அரசியல் கட்டுமானம் நாட்டில் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையை தந்திருக்கிறதான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பதிலாக நாட்டில் மிக மோசமான நெருக்கடிகளைத்தான், அரசியல் நெருக்கடிகளைத்தான் இந்த அரசியல் கட்டுமானம் தந்திருக்கும். ஆனால் இதை மாற்ற வேணுமென்ற விவாதங்களே வரை இல்லை. குறிப்பாக தமிழ் அரசியலில் இந்த அரசியல் கட்டுமானத்தில் இருக்கிற தவறுகளால் தான் தேசத்திலே ஒற்றுமையும் இல்லை, தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமைகளும் படிப்படியாக பறிக்கப்படுகிறது என்ற விவாதத்தையே அவர்கள் நகர்த்துகிறது இல்லை. அதே போல நாட்டின் பொருளாதாரம் வங்குரோத்து நிலைக்கு போயிருக்கு. நாங்கள் உள்நாட்டிலேயும் உற்பத்தி இல்லை, வெளிநாட்டு இறக்குமதியில் தங்கியிருந்து கடைசியாக நாட்டில் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கும் வந்திருக்கிறோம். இதற்கான காரணங்களே நாங்கள் விவாதிக்க முடியாது. ஆனபடியாக இப்போ எங்களுக்கு முன்னால் உள்ள முக்கியமான கேள்வி, உலகத்தில் பல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கு. நாங்கள் ஒரு 25 வருஷ காலத்தை எடுத்தால் உலக அளவில் சமூக மாற்றம் நடந்திருக்கு, அரசியல் மாற்றம் நடந்திருக்கு, கலாச்சார மாற்றங்கள் நடந்திருக்கு. உதாரணமாக ஆப்பிரிக்காவில் தான் உலகத்திலேயே மிக அதிகளவு மூல வளங்களை கொண்ட நாடு. ஆப்பிரிக்காவில் அதிகளவு மூல வளங்கள் உண்டு. அவைகள் இப்போ கேட்கினம், மிக அதிகளவு பெறுமதியான மூல வளங்களை கொண்டிருக்கிற ஆப்பிரிக்கா ஏன் வறுமையில் இருக்கின்ற? அந்த மூல வளங்களை எடுத்து கொண்டு போகிற நாடுகளில் அவைகளின் வாழ்க்கை தர முயற்சிக்கல. ஏன் எங்களோட நாட்டு மக்கள் வறுமைக்கு இருக்கணும்? ஆனபடியா இதே கேள்வியை கடந்த 75 வருஷமாக இலங்கையில் இருக்கிற அரசியல் கட்டுமானம் எங்களுக்கு இதையும் தரையிலேயே. அரசியல் உரிமையும் இல்லை. உதாரணத்துக்கு தமிழர்கள் சொல்லலாம், எங்க அரசியல் உரிமை தரையிலே என்று.
ஆனால் நாங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டி இருக்குத்தானே. இந்த 75 வருஷத்தில் சிங்கள மக்கள் அந்த அரசியல் உரிமைகளை அனுபவிச்சிருக்கணுமோ உண்டு. ஏன் 2024 புதிய கட்சி கொண்ட 3வது பலமான கட்சியாக இலங்கையின் அரசியலுக்குள்ளே அவைகள் கொண்டறியினம்? அப்போ அவர்கள் கடந்த 75 ஆண்டுகளாக இலங்கையின் அரசியலை தீர்மானித்து வந்த முக்கியமான கட்சிகள் நாட்டின் எதிர்காலம் தொடர்பாக ஒரு சரியான பாதையை காட்டேலி என்ற காரணத்தினால தான் 3வது கட்சியாக தேசிய மக்கள் சக்தியை கொண்டு வந்திருக்கணும். எங்களுக்கு முன்னால் உள்ள கேள்வி, தேசிய மக்கள் சக்தி 3வது சக்தியாக வந்த பிறகு நாங்கள் தேசிய மக்கள் சக்தி நாட்டின் பிரச்சனையை தீர்க்கேலி என்று திட்டிக் கொண்டிருக்கிறதோ, அல்லது இந்த கட்சியாவது நாட்டின் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சரியான முடிவு எடுக்கணும் என்று இந்த அரசாங்கத்தை அழுத்துறதோன்றதுதான் முக்கியமான கேள்வி. நாங்கள் கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சியையோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையோ பொதுஜன பெரமுனவையோ நாங்கள் குறை சொல்லி வந்த அரசியல் இனியும் இருக்க இயலாது. அதாவது 2024 நாட்டின் மிகவும் பலவீனமான பொருளாதார அடிப்படையில் மிகவும் பலவீனமான பிரிவினர் தான் இந்த அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த அரசாங்கம் அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்க இயலாது. நாங்கள் அவைகள் செய்யலை என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறத விட அந்த அரசாங்கம் அதை செய்ய வேணுமென்றத்தில் மக்களை அணிதிரட்டுறது எங்களுடைய கடமை. மக்களுக்கு நாங்கள் அறிவூட்டுறது எங்களுடைய கடமை. உதாரணமாக தமிழற்ற பிரதேசங்களை நாங்கள் பார்த்தோமே இருந்தால், தமிழ் பேசும் மக்கள் என்று சொல்கிற மலையக மக்கள், முஸ்லீம் மக்கள் மற்றும் இந்த பாரம்பரிய தமிழ் மக்கள், இவர்களை பார்த்தால் முஸ்லீம் மக்களும் மலையக மக்களும் தங்களுடைய அரசியல் பாதைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தினதால் அவர்களுடைய ஒரு வளர்ச்சி காணப்படுகிறது. ஏன் அந்த வளர்ச்சி தமிழ் பிரதேசங்களில் இல்லை என்றால், நாங்கள் வெறுமனிய குறுந்தேசியவாதத்தை மட்டுமே நாங்கள் நடத்தி கொண்டிருந்திருக்கிறோம். தேசியவாதம் படிப்படியாக அதாவது தேசியவாதம் அதை தரும் இதை தரும் என்று சொல்லி வந்த அந்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேறாத நிலையில் தேசியவாதம் எதையும் தராதுன்ற முடிவுக்கு மக்கள் படிப்படியாக வருகினம். இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த தேசியவாத முன்வச்சு நடத்துகிற அரசியல் ஆறால் நடத்தப்படுதுண்டாம் சமூகத்தில் இருக்கிற மத்தியதர வர்க்கம்தான். அதாவது பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, அறிவு ரீதியாக ஒரு வசதி படைத்த மத்தியதர வர்க்கம்தான் இந்த குரலை பலமாக எழுப்ப முடியும். இன்றைக்கு தமிழ் பிரதேசங்களில் பொருளாதாரம் மிகவும் குறைஞ்ச நிலையில் போகும் பொழுதும், அதே நேரத்தில் மத்தியதர வர்க்கம் வெளிநாட்டை நோக்கி போகிறதாலேயும் எங்களுடைய அரசியல் மிகவும் பலவீனமாக போய்கொண்டிருக்கு. அதால் என்ன நடந்தது, ஏன் எங்களுக்கு இந்த அவலம், என்ன மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேணும் என்ற விவாதங்களை எங்களுடைய சமூகத்துக்கு நடத்த முடியாமல் இருக்கு. ஏனென்றால் பொருளாதார ரீதியாக மிகவும் பலவீனமான ஒரு பிரிவினர் தான் அவர்கள் வாழ்க்கை போராட்டத்தை நடத்துவதாம் அல்லது அரசியல் போராட்டத்தை நடத்துவதா என்ற சிக்கலுக்குள்ளே அவை மாட்டி இருக்கணும். அப்போ இதில் எங்களுக்கு முன்னால் உள்ள முக்கியமான கேள்வி என்னென்றா, எங்களுடைய பொருளாதார நிலவரம் இலங்கை முழுவதும், அது மட்டுமல்லாமல் பிரத்யேகமாக தமிழ் பிரதேசங்களில் பொருளாதார நலிவு காரணமாக அரசியலும் மிக மோசமான பலவீனமான நிலைக்கு திரும்பி இருக்கும். அதால் எங்களுக்குள்ள பிளவுகள் வந்திருக்கு.
அதாவது பொருளாதாரம் பலவீனமாக அரசியல் பலவீனமாகிறது, அரசியல் பலவீனமாக சமூகம் பிளவுபடுகிறது. இந்த நிலையில தமிழ் குறுந்தேசியவாதம் அபிவிருத்தி சம்பந்தமான திட்டங்களை கைவிட்டுட்டு அது கனகாலமாக தமிழ் பிரதேசங்களுடைய அபிவிருத்தி தொடர்பான கோரிக்கைகளை கைவிட்டதோடு அரசாங்கமும் தமிழ் பிரதேசங்களுடைய அபிவிருத்தியை இனவாத அடிப்படையில் கைவிட்டுட்டுது. அப்போ இதனால் என்ன நடந்திருக்குண்டா, அரசாங்கத்துக்கு இப்போ ஒரு நெருக்கடி வந்திருக்குது. அதாவது நாங்கள் இலங்கையில் இப்பொழுது தோற்றம் பெற்றிருக்கிற 3வது கட்சி ஆட்சி முறியன்றது நாங்கள் சரியாக புரிஞ்சு கொள்கிறோண்டா, இலங்கையில் வாழ்கிற மத்தியதர வர்க்கத்தினர் இப்பொழுதுதான் யோசிக்கிறார்கள், கடந்த 75 வருடங்களாக நாட்டில் இருந்த ஆட்சி முறை இதையும் தரையில் ஆனபடியா நாங்கள் புதியதொரு வழிமுறையை நோக்கி போக வேணும். ஆனபடியா எங்களுக்குள்ள கடமை என்னண்டா, அந்த புதிய வழிமுறை என்ன? கடந்த 75 வருஷ காலமாக நாங்கள் பின்பற்றுற இந்த ஆட்சி முறை யந்திரத்தை தொடர்ந்தும் வச்சிருக்கிறதோ, இந்த உளுத்து போன அரசாங்க கட்டுமானத்தை இன்னும் வச்சிருக்கிறதோ, அல்லது புதுசாக ஒன்றை பார்க்கிறதோ? புதுசென்றா அது எப்படி இருக்கணும், அது பற்றிய ஒரு ஆழமான விவாதங்களை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இப்பொழுது வந்திருக்கிறது. குறிப்பாக பௌத்த சமயமும் சிங்கள மொழியும் இலங்கையின் முக்கிய விவாதமாக இருந்தும் சிங்கள மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு பௌத்த மதத்துக்கு முதலிடம் கொண்டு சிங்கள மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரே இல்லை. அப்படின்னா என்ன பிழை இருக்கும்? ஏன் நாங்கள் அதை பற்றி பேச முடியல? தமிழ் மக்களுடைய உரிமைகள், அரசியல் உரிமை, பொருளாதார உரிமை இல்லை, சிங்கள மக்கள் மத்தியிலும் அது இல்லை. அப்படின்னா நாங்கள் இந்த ஆட்சி பொறுமுறையை மாற்றுவதா இல்லையா? எவ்வாறான வழியில் மாற்றுவது? இது பற்றிய விவாதங்களை நாங்கள் தொடர்ந்து நடத்துவது அவசியம். நாங்கள் தொடர்ந்து பேசலாம். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாப் டு டிவிசியின் அரசியல் உரையாடல். தம்மா நம்ம சிவலிங்கன் பல்வேறு விடயங்களை இங்கு சுட்டி காட்டுகின்றார். குறிப்பாக வடகிழக்கு அரசியலை பொறுத்த மட்டும் குறுந்தேசியவாத அரசியலும் பொருளாதார பலவீனம் ஒரு அரசியல் எழுச்சியை அங்கால் பார்க்க முடியவில்லை என்கிறார். நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? வணக்கம். உங்களுக்கு எனதும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களது சமூக பணி மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுக்கு எனது மனம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சிவலிங்கத்தோடு பல விடயங்களை அவர் தொட்டு சென்றிருக்கிறார். பல பொதுவாக சில விடயங்கள் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் மாத்திரமல்ல, இலங்கை மக்கள் மத்தியில் ஒரு விவாத பொருள், அதாவது ஒரு அடிப்படை மாற்றம் தேவை என்பது, அது எவ்வாறான மாற்றமாக இருக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு கலந்துரையாடல் விவாதங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அதை எவ்வாறு செய்வது, நடைமுறை அரசியல் பிராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ்ல அதை இந்த மாதிரி இன்டராக்ட் பண்ணும் என்ற ஒரு நடைமுறை விஷயத்தோடு தான் இந்த தத்துவ சிந்தனை போக்கு அதுல இன்டர்மிங்கிள் பண்ண அதோடு ஊடாட வேணும் என்று நான் நினைக்கிறேன். அந்த 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 கருத்துகளோட என்ன பொறுத்தவரையில நான் நினைக்கிறேன், இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசாங்கம், இந்த புதிய சிஸ்டத்துல வரையில பழைய சிஸ்டத்துல ஒரு புதிய அரசாங்கம். இந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களை விட மாற்றமானது, ஒரு முற்போக்கானதுன்னு சொல்லணும். என்ன வகையில் முற்போக்கானது என்று சொன்னால், கடந்த மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் படிப்படியாக ஒன்றின் மேலான அடுத்த அரசாங்கம், அடுத்ததுக்கு அரசாங்கத்துக்கு மேலான அடுத்த அரசாங்கம் ஊழல்கள்னாலும் மற்றது நிர்வாக திறமையின்மையாலும் பேராசையாலும் தலைவர்களினது பேராசையாலும் நாடு குட்டிச்சோராக போனது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நாங்கள் விளக்க தேவையில்லை. ஆகவே அந்த நிலை இலங்கையில் உள்ள பெரும்பாலான தனியா உழைக்கும் மக்களை மாத்திரமில்லை, மத்தியதர மக்களையும் இலங்கையின் சிஸ்டத்தையே சேலஞ்ச் பண்ணி இல்லாம பண்ற அளவுக்கு வங்குரோத்து நிலைக்கு இலங்கையை கொண்டு போயிட்டது.
அந்த பங்குரோத்து நிலையில இருந்து இந்த மீண்டும் வந்து கொண்டு இருக்குது இலங்கை. இலங்கை வந்து இந்த பங்குரோத்து நிலையில மீள வந்து கொண்டு இருக்கிறதுக்கான அந்த அந்த ஃப்ரேம்வொர்க், அந்த சட்டப்படலை நிர்மாணித்தது வந்து சர்வதேச நாணய நிதியம், இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் அவரின் உதவிகளால் நிர்மாணிக்கப்பட்டது. அனுராக் குமார் தேர்தல் பிரச்சாரங்களில் சொன்னது போல அவர் ஒரு மந்திரவாதியும் அல்ல, அவரிடம் ஒரு மந்திர கோலும் இல்லை. அந்த விஷயங்களை மாற்றுவதற்காக அவர் வந்து இதுகளோட இணக்கமான போக்குடன் தான் போய்கொண்டுதான் இந்த மாற்றங்களை கொண்டு வரலாம் என்பதும் வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை வந்து அது நடந்து கொண்டிருக்கும். அப்படி இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த அரசாங்கம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்டது, பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை கொண்டது, உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் வந்து மீண்டும் சற்று வாக்கு குறைவாக இருந்தாலும் வந்து கடந்த உள்ளூராட்சி மன்றத்தில் 433 ஆசனங்களை பெற்ற ஜேவிபி வந்து இப்ப வந்து 3000க்கும் மேற்பட்ட ஆசனங்களை கடந்த தேர்தலில் ஒரு உள்ளூராட்சி தேர்தல் கூட அவர்கள் கைப்பற்றாத நிலைதான் இருந்தது. இந்த முறை வந்து அவர்கள் 100க்கும் மேற்பட்ட தனி பெரும்பான்மையுடன் அமைக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறார். ஆகவே இந்த அரசாங்கம் 5 வருடத்துக்கு நிச்சயமாக இருக்கும். ஆகவே இந்த அரசாங்கம் விழப்போகுது என்றோ, இந்த அரசாங்கத்தை விழுத்த முற்படுகிறார்கள் என்றோ, இந்த அரசாங்கத்தில் 3 மாதத்தில் மாற்றம் பெறும் என்றோ சொல்வதெல்லாம் வந்து வீண் விரயம் என்று நான் நினைக்கிறேன். இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கு இந்த அரசாங்கத்துக்கு தெரியும், இந்த அரசாங்கம் ஊழல்வாதிகளை கைது செய்யவில்லை, சிறையில் அடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அரசாங்கங்கள் சிறையில் ஊழல்வாதிகளை அடைக்கிறார், அது வந்து சர்வாதிகாரிகளால் தான் செய்ய முடியும். ஊழல்வாதிகளை பற்றிய நீதிமன்றங்கள் சட்ட ஒழுங்கினூடாகத்தான் நடவடிக்கை எடுக்கணும். அதற்கான முயற்சிகளை செய்து வருகின்றார்கள் என்றுதான் நம்பப்படுகின்றது. அது போக போகத்தான் அவர்களது பெர்ஃபார்மன்ஸ், அவர்களது நடத்தை வந்து கணிக்கப்பட வேண்டும். எந்த தூரம் அவர்கள் வந்து தாங்கள் பிரச்சாரம் செய்த, தாங்கள் விரும்பிய, தாங்கள் அடிப்படை கொள்கைகளாக கொண்டிருப்பது என்று சொல்லிய சாதாரண மக்கள் பயன்படுகிற விடயங்களை எவ்வாறு செய்யப்படாமல் பொறுத்திருந்தான் பார்ப்போம். ஆனால் இந்த 5 வருஷம் இந்த அரசாங்கம் இருக்கும். இந்த அரசாங்கம் இருக்கும் பொழுது இந்த ஜனநாயக முறைகளை, தேர்தல்களை அங்கீகரித்துக் கொண்டு இந்த தேர்தல்களினால் ஏற்படுத்தப்பட்ட பாராளுமன்றம் என்றாலும் சரி, உள்ளூராட்சி சபைகள் என்றாலும் சரி, அந்த சபைகளில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இந்த மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அந்த பிரதிநிதிகள் எவ்வாறாக இந்த மாற்றத்துக்கு பங்களிக்க போகின்றார்கள், மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றங்கள் பற்றி அவர்கள் என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள், எப்படியானவர்களை நாங்கள் உள்ளூராட்சி சபைகளுக்கும் பாராளுமன்றத்துக்கும் தெரிவு செய்து அனுப்பி இருக்கின்றோம் என்ற விடயங்கள்லாம் நீங்க கவனம் பெற வேண்டும். அந்த விடயங்கள் மீண்டும் தமிழ் பேசும் மக்களும் இலங்கையில் உள்ள மக்களும் பிளவிடாத வகையில் இருக்க வேண்டுமானால் அந்த விடயங்களில் அவதானமாக கண்காணிப்பாகவும் நாங்கள் வந்து ஒவ்வொரு விடயத்தையும் ஆராய வேண்டி இருக்கும். அது முதலாவது விஷயம். 2வது விஷயம் வந்து இந்த வர்த்தமானி அறிவித்தல் 28ஆம் தேதி மார்ச் மாதம் 25ஆம் ஆண்டு வந்து இந்த வர்த்தமானி அறிவித்தல் 24-30 என்று சொல்லப்படுகின்ற இந்த வர்த்தமானி அறிவித்தல் காணி உரிமம் தொடர்பாக வெளியிடப்பட்டது. இது மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானி இலங்கை தமிழரசு கட்சியில் தமிழ் பேசும் எம்பிக்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள், பாராளுமன்றம் தமிழரசு கட்சியில் 8 பேர் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு இந்த மே மாதம் வரைக்கும் இதை பற்றி கதைக்கவே இல்லை. தேர்தலுக்காகத்தான் இதை பாவித்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மே மாதம் 1ஆம் தேதி தான் இந்த காணி சுவீகரிக்கிற பிரச்சனை தேர்தல் பிரச்சாரத்துக்காக உபயோகிக்கப்பட்டது. அது ஒரு குறுக்கு வழி என்று சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையிலேயே இந்த காணி உரிமம் தொடர்பாக கரிசனை இருந்திருந்தால் பாராளுமன்றத்தில் உள்ளவர்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த காணி இந்த வர்த்தமானி 2 மாதத்துக்கு முதல் வந்தது. அது தொடர்பாக தங்களது ஒரு விளக்கத்தையோ அல்லது அது தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்கணும் என்ற கருத்து பெரும்பாலும் எதுவும் இல்லாமல் இருந்துவிட்டு தேர்தலுக்கு முதல் நாள் இதை பற்றி கருத்தாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இவர்கள் இந்த நாம் குறிப்பிட்டது போல பிரதமர் கூப்பிட்டு பதைத்த அந்த கூட்டத்தில் கூட வந்து தமிழரசு கட்சி எம்பிகள், திருகோணமலை எம்பி, முல்லைத்தீவு எம்பி அவர்கள் தமிழர்களின் பொதுவான பிரச்சனைகளை பற்றி கதைக்கிறாங்க. தமிழர்களுக்கு பொதுவாக காணி அபகரிப்பு தொடர்பாக பாரிய பிரச்சனை இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த கூட்டம் வந்து பிரதமர் திரும்ப கூறியிருக்கிறார். இந்த கூட்டம் இதுக்காக கூடப்பட்டது. இதற்கான சரியான தீர்வு என்ன, இந்த தீர்வு தராத பட்சத்தில் தாங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக பொதுமக்களுக்கு இன்று வரைக்கும் எந்த கட்சியோ எந்த எம்பிக்களோ வந்து இதோட தாக்கம் என்ன என்பதை பற்றி சொல்லவில்லை.
தாங்கள் போராட்டம் நடத்த போறோம் என்று பொறுமையே சொல்லுகின்றார்களே ஒழிய என்ன வழிமுறைகளில் இதனுள்ள தாக்கம் என்ன, இந்த போராட்டத்தை இதுலேயே ஒரு போக்கஸாக என்ன செய்ய போகின்றோம் என்று சொல்லாமல் ஆங்காங்கு சில நடவடிக்கைகள் எடுக்கின்றார்கள், தரவுகளை கேட்கின்றார்கள். தரவுகள் எல்லாம் இவர்களிடம் இருக்கணும். வர்த்தமானியில் இந்த காணியின் விவரங்கள் அந்த வர்த்தமானியிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எத்தனை ஏக்கரன் தொடக்கம் எங்கு இருக்கின்றது என்பதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவர்கள் இவ்வளவு உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களையும் இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வைத்திருக்கின்ற தமிழ் தரப்பு இந்த தரவுகளை அவர்கள் வைத்திருந்திருக்க வேண்டும். அதற்காக என்ன நடவடிக்கை போடுறோம்? அதற்காக மக்களை அணிதிரட்டும் போது அனைவரும் ஒருமுகமாக அணிதிரட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இது ஒரு பாரதூரமான பிரச்சனை. இரண்டாவதாக இந்த காணி பிரச்சனை தொடர்பாக அடிப்படையாக பார்க்க வேண்டிய பிரச்சனை வடக்கு மாகாணத்தில் இந்த அரசாங்கத்திடம் முன்வைத்திருக்கப்பட வேண்டிய நிபந்தனை காணிகள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் எழுதி பேர்களை பதிஞ்சு வைக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இந்த காணிகள் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அரசு இந்த காணிகளை சுவீகரிக்காமல் வடக்கு மாகாணத்தில் கிழக்கு மாகாணத்தில் காணியற்றவர்களுக்கு எவ்வாறு பகிர்ந்து கொடுக்க போன்ற ஒரு விவரமான திட்டத்தை தமிழ் மக்களால் ஆதரிக்கப்பட்டு தமிழ் மக்களில் வடக்கு கிழக்கில் ஒரு பெரிய அரசியல் சக்தியார் என்பிபி உட்பட தமிழரசு கட்சி மற்ற ஏனைய தமிழ் கட்சிகள் அது தொடர்பான ஒரு வேலை திட்டத்தை அவர்கள் முன்வைத்ததாக தெரியவில்லை. அவர்கள் இந்த காணி இது ஒரு போர் என்ற மாதிரியும் இந்த காணி உரிமத்தை ஏற்கனவே உரிமையாளர்கள் கொடுக்க வேண்டும். உரிமையாளர்கள் லால் கந்தா விவசாய அமைச்சர் பாராளுமன்றத்தை தெரிவித்த போது அவர் சொல்லுகின்றார் மற்ற மாகாணங்களில் இந்த உரிமங்கள் கிட்டத்தட்ட 80-100% பதியப்பட்டு விட்டன. வடமாகாணத்தை பொறுத்தவரையில் 70% காணிகள் பதியப்படாமல் இருக்கின்றன, உரிமை கோரப்படாமல் இருக்கின்றது. பல காரணங்கள் இருக்கின்றன. சுனாமி, போரால் இனக்கொலை நடந்த விடயங்கள், மற்றது புலம்பெயர்ந்த விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த விடயங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதாக 70% காணிகள் உரிமம் கோரப்படாத நிலையில் அந்த உரிமம் கோரப்படாத காணிகளை தமிழ் பேசும் மக்களுக்காக வடகிழக்கில் வாழும் மக்களுக்காக பிரயோசனமாக படுத்துவதற்கு அவர்கள் காணி இல்லாதவர்களுக்கு காணிகள் வழங்குவதற்கான சீரிய திட்டம் ஒன்றை பற்றி பேசுவதற்கு பதிலாக இந்த அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கான அரச எதிர்ப்பு கோஷத்தை மாத்திரம் முன்வைப்பது ஒரு ஆரோக்கியமான ஆக்கபூர்வமான அணுகுமுறை இல்லை என்பதுதான் எனது கருத்து. அடுத்ததாக மாகாண சபை தேர்தலை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும். மாகாண சபை தேர்தல் பற்றி வர்த்தமானி அறிக்கை ஒன்று வந்திருக்கின்றது. அதாவது பழைய மாகாண சபை சட்டங்களின்படி திரும்பவும் தேர்தல் நடத்தப்படும் அந்த தேர்தல் சட்டத்தை திருத்துவதற்கான ஒரு சட்ட மூலம் ஒன்று பிரேரிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம், முற்போக்கான விஷயம். ஆனால் இது முதல் தரம் அல்ல. இந்த சட்ட மூலம் முன்பு 2 தரம் பாராளுமன்றம் சமர்ப்பிக்கப்பட்டு வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டது. கடைசி தரம் போன வருடம் 24ஆம் ஆண்டு 1வது வாசிப்பிலும் அது பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2வது வாசிப்பிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 3வது வாசிப்பில் அரசாங்கத்தினால் கிடப்பில் போடப்பட்டது. இவ்வாறு இந்த விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த சட்ட மூலம் சரியாக சிங்கிள் மெஜாரிட்டியோட பாராளுமன்றத்துக்கு வருவதாக இருந்தால் இந்த சட்ட மூலத்திற்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு தேவை. பெரும்பான்மை ஆதரவு தேவை என்று சொல்லும் பொழுது எம்பிக்களின் ஆதரவு தேவை. எம்பிபி ஆக்கள் 150 அரைவாசிக்கு மேற்பட்ட ஆக்கள் இருக்கின்றார்கள். அவர்களது ஆதரவு இல்லாமல் இந்த சட்டமன்றம் நிறைவேறாது. அதை தமிழரசு கட்சியோ வேறு கட்சியோ தங்களோட பேருக்காக கொண்டு வருவதால பிரயோசனம் இல்லை. இதற்கான ஹோம்ஒர்க், இதற்கான வீட்டு வேலைகள் முதலே செய்யப்பட்டிருக்கணும். இதற்கான லோபி செய்யப்பட்டிருக்கணும். செய்தார்கள் என்பது தெரியவில்லை. இப்பொழுது இது ஒரு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் இந்தியாவினது சர்வதேசத்தினது மற்ற அரசாங்கத்துக்கு ஒரு தேவை இருக்கிறபடியால் பெரும்பாலும் 99% மாகாண சபை தேர்தல்களை எவ்வளவு விரைவாக நடத்தும் வேண்டுமோ அவ்வளவு விரைவாக நடத்தும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்காக இந்த சட்ட மூலம் அத்தியாவசியமானது. இந்த சட்ட மூலத்துக்கு அரசாங்கம் கட்சி எம்பிக்களை நாடி ஒற்றுமையாக இந்த பாலத்தை கடப்பதற்கு அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். இந்த சட்ட மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும். இதை பற்றி சட்ட மூலம் கொண்டு வந்து பிரச்சாரம் செய்வதால் இந்த பயனும் இல்லை. அந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட வேண்டும். அடுத்ததாக மாகாண சபை தேர்தல் என்ற யார் முதலமைச்சர் என்ற கேள்வி. யார் முதலமைச்சர் என்பது யாருக்கு அக்கறை இருக்கின்றது? ஒரு விஷயமே தெரியாத புதிய வெளியிலே கொண்டு வரதா, ஒரு கட்சி தலைவரை கொண்டு வரதா என்றெல்லாம் கதைக்கப்படுகின்றது. முதலமைச்சர் என்பது இங்கு பிரச்சனை இல்லை. மாகாண சபை முறைமையை பற்றி அதற்கான கமிட்மெண்ட் உள்ளாக்கள், அதை விளங்கி கொண்டவர்கள், அதில் என்ன சாதிக்கலாம் என்பதை திட்டம் போட்டு சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் முதல் அடையாளப்படுத்தணும். தங்களது திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். ஒன்று. இரண்டாவதாக இவர்கள்
கணிசமான தமிழ் கட்சிகள் டிஎன்ஏ எடுத்தாலும் சரி, டிடிஎன்ஏ எடுத்தாலும் சரி, தமிழ் கட்சிகள் ஒரே அணியில் இருப்பவர்கள் வந்து நூற்றுக்கணக்கான உள்ளூராட்சி அங்கத்தவர்களை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் உள்ளூராட்சி சபைகள் அமைப்பதிலேயே இழுபறியான நிலையில் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் அவர்கள் வந்து எப்படி மாகாண சபையை நடத்துவார்கள் என்பது எல்லோருக்கும் ஆய்விச்சமாக இருக்கிறது. அவர்கள் தங்களது செயல்பாட்டை வந்து உள்ளூராட்சி லெவலில் வந்து செழுமையாக செய்வதன் நிரூபிக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவதாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் என்பிபியும் வந்து தமிழ் பேசும் மக்களின் ஒரு மாத்திரமான பிரதிநிதியாக இரண்டாவது நிலையில் இருக்கின்ற உள்ளூராட்சி அங்கத்துவலை பெற்றதாக முதல் தரம் எண்ணிக்கையில் கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் கொண்ட கட்சியாக இருக்கின்றது. ஆகவே என்பிபியினது மாகாண சபைக்கான திட்டம் என்ன என்பதையும் வந்து அவர்கள் விளக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கும் வந்து அவர்களுடைய புதிய அவுட்லுக் அவர்களுக்கு தேவையாக இருக்கின்றது. இந்த மாகாண சபையில் என்ன செய்ய போகின்றோம், மாகாண சபைக்கு ஆக்கபூர்வமான திட்டங்கள் என்ன, அவற்றை எவ்வாறு நிறைவேற்றலாம் என்பது போன்ற விடயங்களை பேசுவதற்கு பதிலாக யார் முதலமைச்சரிடம் எந்த மந்திரக்கோளும் இல்லை, அவர்கள் யார் முதலமைச்சராக வந்தாலும் விஷயங்களை தீர்க்கிறாது. மாகாண சபைக்கு வருபவர்கள் மாகாண சபை சட்டத்தை பற்றி விளங்கியவர்களாக இருக்க வேண்டும், மாகாண சபை ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும், மாகாண சபை சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான பொறிமுறை வழிமுறை என்ன, அதற்கான வியூகங்கள் என்ன என்பதை விளங்கியவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறானவர்கள் தங்கள் திட்டங்களை பற்றி மக்கள் மத்தியில் கலைக்க வலிக்கிற வேண்டும். இதுதான் நாங்கள் எதிர்வரும் நிகழ்ச்சிகளிலும் பேசுபவர்களாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல். ஆம், ஜெகநாதன், ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலே ஆற்றிய உரை உண்மையிலே தமிழ் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றது. குறிப்பாக அவர் கூறிய விடயம் வடகிழக்கிலே காணாமல் போனோர் தொடர்பாக தன் தாயார் காணாமல் போனோர் படங்களை வைத்துக்கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படியான நேரத்தில் இப்படியான ஒரு விழாவை நாங்கள் நடத்த முடியுமா என்ற கேள்வி எழுப்பியிருந்தார். அதேவேளை அவர் அமைச்சரவையில் இருக்கின்றவர்கள் ஒரு இனவாத கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய பார்க்கலாம். இவற்றை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்வது? தமிழ் மக்கள் தொடர்பாக ஜனாதிபதிக்கு ஒரு கரிசனையும் அக்கறையும் இருக்கிறதை காண்டாலும் கூட ஜனாதிபதி தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தொடர்பாகவோ அல்லது மாகாண சபை தொடர்பாகவோ எந்தவித நடவடிக்கையும் முன்னெடுப்பதாக தெரியவில்லை. அது தொடர்பாக எந்த முன்னேற்றத்தையும் காண முடியவில்லை. குறிப்பாக மாகாண சபை தொடர்பாக இன்றைய தேர்தல் ஆணையாளர் கூறி அதை பற்றி நாங்கள் எந்த ஒரு வேலை திட்டத்தையும் ஆரம்பிக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார். எவ்வாறு இந்த விடயங்களை பார்க்கின்றீர்கள்? வணக்கம் ராம். இன்றைய உங்களுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், உங்கள் ஆரோக்கியமாகவும் தொடர்ந்து உங்களுடைய சமூக சேவையிலே தொடர்ந்து நீங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதற்கு தொடர்ந்து செயல்பட வேணும் என்ற வேண்டுகோளையும் விடுத்து உங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, முதலாவது வந்து நான் கடந்த காலத்துல வந்து சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். அதாவது என்பிபியை பொறுத்தவரையில அல்லது ஜேவிபியை பொறுத்தவரையில இந்த தமிழ் தென்னிலங்கையில வந்து இந்த அறகலையா போன்றவைகள் இந்த 75 வருட இந்த இந்த அரசியல் என்பது வந்து இந்த கடந்த காலங்கள்ல வந்து இந்த அளவுக்கு வந்து மக்களை, அதாவது குறிப்பா தென்னிலங்கையில் உள்ள மக்களை, தமிழ் மக்களை நாங்கள் ஒரு புறம் வைத்துக் கொள்வோம். என்னென்று சொல்லி சொன்னா அவர்கள் யுத்தம் இதுகள் பெரிய ஒரு தமிழீழம் என்றது என்ற ரீதியில அந்த வெளிநாட்டு உள்நாட்டு தமிழர்கள் வந்து பெரிய ஒரு கற்பனையில வாழ்ந்த காலங்கள் என்றதை அவர்கள் தங்களுடைய அன்றாட பிரச்சனைக்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அதுகளுக்குன்றதுக்காக இந்த தாக்கம் வந்து தமிழ் மக்களுக்கையும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதாவது இந்த இன்றைய நிலைமையில வந்து இந்த அரசியல் ரீதியாக தமிழ் மக்கள் வந்து தொடர்ந்து இந்த தமிழ் அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற மனநிலை, இவைகள் எல்லாம் வந்து ஒரு நியாயமான அளவுக்கு தமிழ் மக்களுக்குள்ள வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது. இளைஞர்களுக்குள்ளே அது குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒரு சிந்தனை போக்க மாற்றி இருந்தது. அதன் காரணமாகத்தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து எதிர்பாராத விதமாக வந்து இந்த தமிழ் கட்சிகள் பெரிய அடி வாங்கினதும், தேசியம் பேசுகிற கட்சிகள் வந்து வேற வழி இல்லாமல் இன்றைக்கு வந்து புற ஒற்றுமை பற்றி பேசினவர்கள் இன்றைக்கு ஒற்றுமை என்றதுக்கு வந்து புற கொள்கை அடிப்படையில ஒற்றுமையாகணும் என்று சொல்லி பேசுகிறது என்றெல்லாம் புறம் மீண்டும் அவர்கள் தங்களுடைய பழைய குருடி கதவை திறவடி என்று சொல்லி சொல்லுகிறது மாதிரி அதே போக்கில போக்குகளையும் நாங்க பார்க்கக்கூடிய இருக்கிறோம். ஆனால் இந்த தமிழ் மக்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது இந்த போராட்டம் என்றதும், இந்த இனவாதத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை போக்கு வந்து தமிழ் மக்களுக்குள்ளேயும் ஏற்படுத்தினதுல வந்து அதுக்கு ஒரு மாற்றத்தை அல்ல அந்த சிந்தனை போக்கு உருவாக்கினது. ஆனால் அதனை சரியான முறையிலே வழிநடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த
என்பிபியினுடைய அரசியல்வாதிகள் அல்லது பிரதிநிதிகளுக்கு இல்லாமல் போனதுதான் அது கவலை. என்னடா என்னை பொறுத்தவரையில நான் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு இதிலே இந்த தமிழ் மக்களை இனவாத போக்குக்குள்ள கொண்டு போறதுக்காகவும் தங்களுக்குள்ள குடும்பி சண்டையை நடத்தி கொண்டிருக்கிறதும், அதே நேரத்துல ஒரு தனி மனிதர்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு சீரடிக்கலாம்ன்றதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு தங்களை உத்தமர்களாக காட்டிக் கொண்டிருக்கிறது என்ற ரீதியிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாதிரித்தான் இந்த தமிழ் மக்களால தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளும் இவர்களை விட மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் மக்கள்கிட்ட அவர்களுக்கான நம்பிக்கையை இல்லாம பண்ணுது. ஆகவே இவர்கள் திருந்த வேண்டும். என்ன அதுல கேட்க வேண்டிய தமிழ் அரசியல் கட்சியால தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இன்றைக்கு 8 பேர் தமிழரசு கட்சியாக இருக்கிறார்கள். மற்றது இன்னும் வேற தனிநபர்களாக வேற சிலரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் வேற கட்சிகள்ல. ஆனால் இவர்கள் இந்த கருத்துக்களை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னுக்கு எழுப்புகிறார்களா? அதாவது நீங்கள் வேற இந்த காணி பிரச்சனை சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களுடைய இன்றைக்கு இருக்கிற அவர்கள் அடிப்படையாக அவர்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் சம்பந்தமாக இருந்தாலும் இதுவைகள் சம்பந்தமாக இந்த கேள்விகளை இந்த மக்கள் பிரதிநிதிகளிடம் எழுப்புகிறார்களா? அதனை இவர்களுக்கு முன்னுக்கு எழுப்புறதன் மூலம் இவர்களை கொண்டு செல்லுகிறதுக்கு தென்னிலங்கையில் உள்ள அந்த தங்களுடைய கட்சிக்காரர்கிட்ட இன்றைக்கு தென்னிலங்கையில உள்ள கட்சிகளின் பிரதிநிதித்துவம் இவ்வளவு தூரத்துக்கு இருந்ததில்லை கடந்த காலத்திலே. அப்படி இருக்க இன்றைக்கு இருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவர்களை அதுக்கு கொண்டு செல்லுகிறதுக்கான ஒரு முயற்சியை அல்லது அதுக்கான தூண்டுதலை அல்லது அவர்கள் பேச வேண்டிய கட்டாயத்தை இந்த தமிழ் அரசியல்வாதிகள் உருவாக்குகிறார்களா அல்லது அரசியல் தலைவர்கள் என்று தெரிவு செய்யப்பட்டவர்கள் உருவாக்குகிறார்களா என்றதான். ஆகவே இந்த நிலைமை மாறும் மட்டுக்கும் தமிழ் மக்கள் மீண்டும் 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 ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமைகள் தான் அனைவராலும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும். ஆகவே இதுல முதல் சிந்திக்க வேண்டியது, நான் நேரத்தை கருதி கொண்டு ஆகவே சிந்திக்க வேண்டியது இந்த மாற்றங்கள் என்பதன் மூலம் சிந்திக்க தலைப்பட்ட தமிழ் இளைஞர்கள் அல்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சமூகத்தவர் இவர்களை சரியான பாதையிலே கொண்டு செல்லுறதுக்கான வாய்ப்பை இந்த தெரிவு செய்யப்பட்ட தென்னிலங்கை அரசியல் கட்சி என்ற ரீதியில ஒரு தேசிய ஐக்கியத்தை உருவாக்குவோம் என்று சொல்ற நம்பிக்கையை உருவாக்கினவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்களா அல்ல அந்த முயற்சிக்கான தூண்டுதலையாவது தமிழ் அரசியல் தலைவர்களை ஏற்படுத்துமான்றதான் எங்களுக்கு முன்னாலே இருக்கிற கேள்வி. தொடர்ந்து பேசுவோம். உறவுகள் இதுவரை கேட்டது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்பவர்களே, நன்றி, வணக்கம். Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. With your favorite journalist, V. Ramaraj. Talk to TBC.